இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திரு சீமான் அவர்களை பற்றி தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பேச போகிறேன். திரு சீமான் அவர்களே, முதல்ல நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சி தலைமை, ஒரு கொள்கை பிடிப்பு உள்ள ஒரு தலைமைங்கிறவர் என்னென்னா, அவரோட முதல் நாள் அவரோட கொள்கை, கட்சியோட கொள்கைன்னு பிரகடனப்படுத்துனார்ல, அந்த கொள்கையிலேருந்து அந்த கட்சியை கடைசி வரைக்கும் அந்த கொள்கையிலேருந்து பிறழாமல் இருக்கிறவர் தான் அந்த கட்சி தலைவர். அந்த கட்சி அப்போ தான் அது ஒரு கட்சி, அப்போ தான் அது அங்கீகரிக்கப்படும், மக்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். திமுக தலைவர் கருணாநிதி வந்து அவரோட வாழ்நாளில் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் அவர் நினச்சிருந்தா அந்த கொள்கையிலேருந்து விலகிருக்கலாம். ஆனால் இன்றைய வரைக்கும் அவர் தன்னோட கொள்கையிலேருந்து விலகாத பல கொள்கைகள் இருக்குது. அதில் அவங்க தீவிரமாகவும் கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சு வந்திருக்காங்க. அதை 3-4 தலைமுறைக்கு அந்த கொள்கைகளை அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. 3வது தலைமுறை 4வது தலைமுறையில் இருக்கிற திமுகவினர் கூட அந்த பெரியாரோட கொள்கைகளையும் அண்ணாவோட கொள்கைகளையும் பயன்பெற்றிருக்காங்க. ஆனால் உங்களை மாதிரி முந்தானால் ஒரு கொள்கை, இன்னைக்கு ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு கொள்கைன்னு இருக்கிற கட்சி தலைவரை யாருமே பார்த்ததில்லை. முன்னாடியெல்லாம் திரு அண்ணாதுரை, திரு கலைஞர், திரு அன்பழகன் போன்ற திமுகவோட பெரும் தலைவர்கள்லாம் வந்து மேடை பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னோட மேடை பேச்செல்லாம் தான் தொடர்ந்து இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட முன்னாடி என்ன பேசுனாங்க, இன்றைக்கி என்ன பேசுனாங்கிறது ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னமும் அவங்களோட கொள்கைகள் என்ன, கோட்பாடு என்னங்கிறது ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் காணொலி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முந்தா நாள் வந்து நாத்திகவாதியாக இருப்பீங்க, இன்றைக்கி முருகனை கும்பிட்டுருப்பீங்க, நாளைக்கு எல்லாரையும் உங்கள் ஜாதியோ உங்கள் மதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி பண்ணுவீங்க. பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? முதல்ல நீங்கள் ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கங்க. திமுகனா திராவிட திருடர்கள் முன்னேற்ற கழகம், அதிமுகனா அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு பேட்டி இப்போ பேசியிருக்கீங்க. நீங்கள் இலை மலர்ந்தால் ஈழ மரணும் அதிமுக தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் பண்ணீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியல அதிமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு. நீங்கள் உங்களுக்கு அன்னைக்கு இலை மலர்ந்தா ஈழ மலரும்னு சொன்னீங்களே, இலை மலர்ந்துச்சு, பல தடவை மலர்ந்துருச்சு. என்னைக்காச்சும் ஈழம் மலர்ந்துச்சா? நீங்கள் எப்போ அதிமுக ஆதரிப்பீங்க, எப்போ திமுக ஆதரிப்பீங்க, எப்போ பிஜேபி ஆதரிப்பீங்கன்னு எவனுக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்களா? நீங்கள் மக்களை பார்ப்பீங்களா, பயன்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது செய்வீங்களாங்கிறத எதுவுமே கிடையாது. ஒரு புதிய கட்சி, புதிய அரசாங்கம் வந்துச்சுன்னா அவங்க கொள்கை ரீதியாக சில விஷயத்தை கடைபிடிச்சாங்கனாலே ஜனங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்ய முடியும். மத்திய அரசாங்கமும் உலக சர்வதேச இதுவும் பெட்ரோலோட விலையை நிர்ணயிக்குது. ஆனால் மாநில அரசாங்கம் தான் அதுக்கு வரி போடுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தாக்க அந்த பெட்ரோலோட டீசலோட வரியை குறைப்பீங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஒரு புது கொள்கைவாதி தான், புது அரசாங்கம் கொண்டு வரவர் தான். அதை விட்டுட்டு நாங்கள் இங்கே தக்காளி பயிரிடுவோம், இங்கே கத்திரிக்காய் பயிரிடுவோம்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? நீங்கள் பேசுகிறது ஏதாவது அர்த்தம் இருக்கா? காலங்காலமாக வாத்தியார் படிக்காதவனை மாடு மேய்க்கிறான்னு சொன்னது, மாடு மேய்க்கிறது மட்டமான தொழிலுங்கிறது இல்லை. நீ படிக்க வந்திருக்க, அதுக்குரிய தகுதியை நீ வளர்த்துக்க. மாடு மேய்க்கிறவனுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதில் அவன் வளருவான்னு பாகுபாடு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் படிக்க வந்திருக்கல, அதை செய்ய அப்படின்னு. மாடு மேய்க்கிறதா உயர்ந்த தொழில் வாத்தியாரே சொல்லி கொடுத்துட்டாருன்னா அப்புறம் எப்படி அவன் படிக்க வருவான்? எது கேட்டாலும் தாத்தன் சித்தப்பன் பெரியப்பான்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பெரியப்பா தான் என் தாத்தனை கும்பிட்டேன், என் தாத்தனுக்கு தாத்தனை கும்பிட்டேன், அப்படி தான் நீங்கள் முருகனை கும்பிட்டீங்கிறீங்க. சரி, உங்கள் கோட்பாடு படி வருவோம். தமிழர்களோட கடவுள் வந்து முருகன், முருகனோட அப்பா வந்து சிவன். பிள்ளையார் யாருங்க? பிள்ளையார் தமிழரா? உங்களுக்கு தெரியுமா பிள்ளையார் தமிழரான்னு உங்களால் நிரூபிக்க முடியுமா? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். பிள்ளையார் அண்ணன், இவர் கிருஷ்ணர் மாமா, அவங்க அத்தைன்னெல்லாம் வருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பெரியார் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணார், இந்த கொள்கை, இந்த சாமியை எடுத்து தூக்கி தெரிஞ்சாக்க அது வந்து என்றைக்கும் பயன்படாது, சாமியும் ஜாதி என்னைக்கு இடைஞ்சலானது, அதை தூக்கி ஓரமாக வைக்கணும்னு பெரியார் முடிவு பண்ணார். நீங்கள் பெரியார் யாரோட பெரிய சிந்தனாதியா? பெரியார் அரசியல் கட்சியை தொடங்கினாலும் அது மூலமாக இப்போ தேர்தல் நிற்கக்கூடாது எடுத்த முடிவு அவர் கன்னடையாருங்கிறதுனால இல்லை. அரசியலுக்கு போனால் அதில் சில விஷயங்கள் எல்லாம் டைல்யூட் ஆகி நம்ம கொள்கைகள் நிறுத்து போயிடுமே, அதுலேருந்து நம்ம விலகி நிற்க முடியாது, நம்ம கொள்கை ரொம்ப தீவிரமானதுங்கிறத தான். நீ என்னமோ பெரியார் வந்து சேவை செய்ய வந்தவர், பெரியார் வேணா சேவை செய்யலாம், ஆனால் ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ யார் பெரியார் ஆட்சி செய்யக்கூடாது, அண்ணா ஆட்சி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம்? ஈழத்தமிழர்களுக்கு மட்டும் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் நடிச்ச ஒரு தமிழ் படத்தில் வந்து ஜனகராஜ் ஊருக்குள்ள வந்து சொல்லுவார், நாங்கள் இலங்கையிலேருந்து அகதிகளாக வந்திருக்கோன்னு. அப்போ பிரசாந்த் சொல்லுவார், நாங்கள் உள்ளூர்லேயே அகதிகளாக தாங்க இருப்போன்னு. உள்ளூர்லேயே அகதிகளாக இருக்க தமிழர்களுக்கு நீ செஞ்சது என்ன? தமிழர்கள் இந்த இப்போ ஒடுக்கப்பட்டிருக்காங்க, ஜாதி மொழியா மத ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கும் ஜாதி படுகொலை நடக்குது, இனக்கலவரம் நடக்குது, மத கலவரங்கள் தமிழ்நாட்டிலே இருக்குது. மறுக்க முடியுமா உன்னால? அதுக்கு நீ செஞ்சது என்ன? இன்னைக்கு வந்து கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், பூந்தமல்லி, திருவண்ணாமலை, எங்கெங்கேயோ ஊருக்கெல்லாம் வேலூர், எங்கெங்கெல்லாம் போனால் இலங்கை அகதிகள் முகாம்னு ஒன்று இருக்குது, கந்தஞ்சாவடி பாலாவக்கத்துல எல்லாம். என்ன கேட்சா அந்த இலங்கை அகதிகள் முகாமுக்கு நீ போயிருக்கியா? வரலாறு படிக்கும்போது வரலாறுனாலே வரலாறு இன்னைக்கு உலக வரலாறை முடிவு பண்ணுறது கிறிஸ்தவம் தான். இயேசுநாதருக்கு முன் இயேசுநாதருக்கு பின்னுங்கிறது தான் உலக வரலாறு.
இயேசுநாதரோட வரலாறை சொல்லிக்கிட்டே வரும்போது ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுனாக்க, இயேசுநாதர் இந்த மாதிரி 33 வயசுல எல்லாத்தையும் போதிச்சு முடிச்சப்ப அவரை வந்து சிலுவையில தூக்கி மரணம் அடைஞ்சிட்டாரு, அதோட இறந்துட்டாரு அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து 3 நாள் கழிச்சு உயிர் தழுந்தாருங்கிறது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கைன்னு சொல்லு. கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை என்னங்கன்னா, கிறிஸ்து 3 நாள் கழிச்சு உயிர் தழுந்தாருங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை. அப்படி நம்பினாதான் அவன் கிறிஸ்தவன். இயேசுநாதர் அப்பத்துல இருக்காரான்னு கிண்டல் அடிக்கிறீ நீனு, இயேசுநாதர் அப்பத்துல இருக்காரான்னு நம்புறவன் தான் கிறிஸ்தவன். நீ வந்து சித்தர்கள்லாம் சேர்ந்து பெரிய இதெல்லாம் உருட்டி அவர் முருகன் செஞ்சு வச்சிருக்காங்க, முருகன் செஞ்சு வச்சிருக்காங்க, அதுல இருந்து சுரண்டி எடுத்தாங்க, அதுதான் வந்து அதுல தான் சக்தி வெளிப்படுது, அதனாலதான் அதுக்கு கவசம் போட்டாங்க, அந்த முருகன் தான் முருகன் நீ நம்புறேன்னா அவன் அப்பத்தை கிறிஸ்தவன் நம்புறான். கிறிஸ்தவத்தை யார் நம்புறாங்களோ அவங்க தான் அந்த அப்பத்தில் இருக்கிறாங்க. யாரும் உங்ககிட்ட வந்து நீ இதை கிறிஸ்துவன்னு நம்பணும்ட்டு சொல்லலையே. அவங்கவுங்கள நம்பிக்கையில தலையிடறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கிறிஸ்தவனை குறைய சொல்றதுக்கோ நபிகளை குறை சொல்றதுக்கோ உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ வந்து எந்த விதமான நம்பிக்கை இல்லாத ஒரு இதுவா நீனு? முருகன் வந்து உன் தாத்தா நீ எப்படி நம்புற? நீ 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் உன் தாத்தனோட பேரோ உன் தாத்தனோட பேரோ உனக்கு தெரியுமா? நீ எப்படி 10 தலைமுறைக்கு முன்னாடி முருகன் உன்னோட தாத்தா நம்புறியோ அது மாதிரி இயேசுநாதர் தான் அந்த கடவுளோட வாரிசுன்னு அவன் நம்புறான். அதுல நீ உனக்கு என்ன பிரச்சனை? நாளுக்கு ஒரு காட்சி, நாளுக்கு ஒரு பொழுது, நாளுக்கு ஒரு கோட்பாடு சொல்றேன். நீ முதல்ல தமிழர்களை பத்தி, நீ தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும், தமிழர் தான். நீ வந்து உன் படத்துல எல்லாம் மாதவனை போட்டு எடுத்து மாதவன் தமிழனா? காலம் பூரா இலங்கை தமிழர்கள், இலங்கை அகதி சிங்களவன் என்ன செஞ்சுட்டான்னு ஊரா போய் பிரச்சாரம் பண்றியே. உன் கதாநாயகி பூஜா அவ சிங்கள பொண்ணு இல்ல? கன்னடத்துல வளரல, அவ கன்னடா பேசல. நீ பெங்களூர்ல போய் மீட்டிங் போட்டப்ப அவ கன்னடா உன் படத்தோட ப்ரமோஷன்ல அவ கன்னடத்துல பேசல. நீ அவங்க காசு சம்பாதிக்கணும்னா உனக்கு பூஜா ஓகே, விஜயலட்சுமி ஓகே. கொள்கை கோட்பாடு அடுத்தவனுக்கு முத்தி சொல்றதுக்கு மட்டும் நீ தமிழனை பத்தியே பேசிட்டே இருப்ப. 2 கோடி ரூபாய் ஈழத்தமிழர்களுக்கு எம்ஜிஆர் கொடுத்துட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக எம்ஜிஆர் வந்து பெரிய தமிழர்களோட கடவுள் நீ சொல்றிய. இன்னைக்கு காலம் பூரா 142 அடி முல்லை பெரியார் அணை 136 அடியா குறைச்சது யார் தெரியுமா? எம்ஜிஆர் தான். அதை ஒன்றால் நான் நிரூபிக்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியுமா? மலையாள மந்திரிகளையும் மலையாள செக்ரட்டரிகளையும் எம்ஜிஆர் எல்லாரும் மலையாளத்துல பேசி முடிவு பண்ணி 142 அடிய முல்லை பெரியார் அணை 136 அடியா குறைச்சாங்க. எம்ஜிஆர் செஞ்சாரு. அது வந்து மலையாளியா இருந்ததுனால தான் எம்ஜிஆர் செஞ்சாரு. ஆனால் அதை தமிழ்நாடு ஒரு நாள் நிரூபிக்க முடியுமா? எம்ஜிஆர் எப்படி நீ தமிழனை ஏத்துக்கிற? முதல்ல அரசியல் படிக்கணும். எல்லாத்தையும் பைபிளை படிக்கணுமோ, அரசியல் படிக்கணுமோ, குரானை படிக்கணுமோ, தலைவர்களோட வரலாறு படிக்கணுமோ, எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லா முழுசா வந்து அறிவோட மேடையில் பேசு. கத்துக்குட்டி மாதிரி மேடையில வந்து ஸ்பீடை ஏற்றி மூச்சை பிடிச்சி ஏற்றி பேசிட்டா நீ பெரிய பேச்சாளனா? அறிவு கவனிக்கலாம். முதல்ல சிந்திச்சுட்டு நாம என்ன கருத்தை சொல்றோம், இந்த கருத்துல நம்மளால நிக்க முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு பேச கத்துக்க. நன்றி தோழர்களே.